பட்ஜெட் ஷெட்யூலிங். சரிங்களா, இந்த ஆப்ஷனை நாம இப்போதைக்கு யூஸ் பண்ண போறது கிடையாது. சரிங்களா, இதை அப்படியே நீங்க விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஆப்ஷன் நீங்க வேணும்னா நீங்க செட் பண்ணலாம், இப்போதைக்கு வேண்டாம், இந்த ஆடுக்காக வேண்டி வேண்டாம். சரிங்களா, ஒரு சில டைம் பீரியட்ஸ்ல பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து அவனே ஃபேஸ்புக்கே உங்களுக்காக இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஒரு லீட்ஸ் கொடுக்கறதுக்காக அவன் சைட்ல இருந்து முயற்சி பண்ணி அவன் ஏஐ மூலமா முயற்சி பண்ணிட்டு உங்களுக்கு லீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் எனக்கு அது தேவையில்லை, நான் மேனுவலாவே நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுவேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கண்ட்ரோல். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, சவுத் இந்தியால நம்ம டார்கெட் பண்ணலாம். சவுத் இந்தியால ஐடி ஹப்ஸ் இருக்கு. சரிங்களா, சோ அந்த ஐடி ஹப்ஸை மட்டும் இப்போ உங்களுடைய ஆட் வந்து இங்க டிஃபால்ட்டா இந்தியான்னு சொல்லிட்டு செலக்ட் ஆயிருக்கு. இந்தியாவை இதை நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஐடி ஹப்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சென்னை இருக்கு. சென்னையில வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும், இல்லைன்னா ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணலாம். அதே மாதிரி ஹைதராபாத் இருக்கு. சரிங்களா, சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா ஹைதராபாத் இருக்கு. ஹைதராபாத்துக்கு ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணலாம். ஏன்னா கம்மியா பார்த்தாலும் ஒரு ஐடில வேலை செய்யறவங்க ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளியும் இருக்கலாம் அவங்க ஆஃபீஸை விட்டு. ஸோ அவங்களும் அந்த ஆடை பார்க்கணும் அப்படின்றத நான் வந்து டிசைட் பண்ணி அதை நான் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி பெங்களூர்ன்ற ஒரு லொகேஷன். சரிங்களா, இந்த பெங்களூர் லொகேஷனையும் நீங்க டார்கெட் பண்ணலாம். அதுவும் ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸ். சரிங்களா, பெங்களூருக்கு 40 கிலோமீட்டர் ரேடியஸ், சென்னைக்கு 30 கிலோமீட்டர். சரிங்களா, பெங்களூர்ன்றது பெரிய சிட்டி. அங்கே கேஆர்புரம் உள்ள சென்னை சிட்டி, அதாவது பெங்களூர் சிட்டி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் ரேடியஸ் பரப்பளவுல தான் இருக்கு. நிறைய பேர் நீங்க அங்க டைரக்டா டார்கெட் பண்ணலாம். அது ஒரு ஹப்ன்றதுனால நிறைய பேர் நிறைய இடத்துல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெங்களூருக்கு நீங்க ஒரு 40 கிலோமீட்டர் ரேடியஸ் கூட தாராளமா செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஐடி ஹப்ஸும் நீங்க கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கணும். ஈவன் கோயம்புத்தூர் வேணா கோயம்புத்தூர் கூட செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, கோயம்புத்தூர்ல ஒரு 30-40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் நீங்க செட் பண்றீங்க, இல்லை ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் செட் பண்றீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆட் வந்து யார் யாருக்கு டிஸ்பிளே ஆகும்னா நீங்க கீழே மேப்ல பார்க்கலாம். இந்த 4 லொகேஷன் ஹைதராபாத், பெங்களூர், சரிங்களா, சென்னை அண்ட் கோயம்புத்தூர், இந்த 4 லொகேஷன் மட்டும் தான் செட் பண்ணியிருக்கேன். ஈவன் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஆட் என் நம்பர் ஆஃப் லொகேஷன். வேற எந்தெந்த லொகேஷன் உங்களுக்கு வேணுமோ நீங்களே இங்க போயிட்டு, ஈவன் நீங்க மும்பை வேணுமா மும்பை கூட டார்கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா, சார் பட் மும்பை நான் பண்ணல, இங்க இருக்கிற லொகேஷன். ஏன்னா என்னுடைய ஆஃபீஸ் வந்து எனக்கு சென்னையில இருக்கு அப்படின்னா சென்னை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு ஈஸியா வந்து லீட் ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு விருப்பப்படுவாங்க. ஏன்னா எதனால சென்னை தானே இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம், பேசலாம், எதனா ஒரு தேவை இருந்தா டைரக்ட் அப்ரோச் கூட பண்றதுக்கு யோசிக்காம வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த ஒரு விஷயம் முடிச்சாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் சஜஷன். சரிங்களா, இது ஒரு டீடைல் டார்கெட்டிங்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லொகேஷன், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம சவுத் இந்தியால ஒரு 4 லொகேஷன் மட்டும் தான் டார்கெட் பண்றோம். அங்க இருக்கிற ஐடி பீப்புள்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ண போறோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சரிங்களா, அட்வான்டேஜ் பிளஸ் ஆடியன்ஸ். இதை நீங்க கிளிக் பண்ணும்போது இதுல ஏஜ் நீங்க டார்கெட் பண்ணலாம், ஜெண்டர் மேல் ஃபீமேல் அதை நீங்க டார்கெட் பண்ணலாம். டீடைல்டு டார்கெட்டிங்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுக்காகவே ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் இதுக்காக நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு இந்த டீடைல் டார்கெட்டிங் குள்ள அடங்கி இருக்கு. ஸோ நம்மளுடைய ஏஜ் டார்கெட் பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு 30 வயசு. சரிங்களா, இல்ல ஒரு 26-27 வயசுல ஒரு 30 வயசுனா 4 வருஷம் 5 வருஷம் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு 50 ஏஜ் வரைக்கும். சரிங்களா, 50 ஆர் 45 50 நான் ஆவரேஜா நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி டீடைல் டார்கெட்டிங் பாத்தீங்கன்னா இதுல போயிட்டு நீங்க யாருக்கு வேணாலும் டார்கெட், அதாவது ஒரு சிலது வந்து H1B விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விருப்பம் காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு டார்கெட்டிங் இருக்காது. அதனால ஒரு ஜெனரல் டார்கெட்டிங்கா நான் வந்து செட் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு டீடைல் டார்கெட்டிங் நான் எதுவும் செய்யல. இதை நேரோ டவுன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாத் யாருன்னா இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் டார்கெட்டிங் பண்றது. ஃபுட் வேருக்காக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், ஃபுட் வேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டீங்கன்னா போதும். இதை நான் வேற ஆடுக்காக வேண்டி நான் ஜஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபுட் வியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டுட்டீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ஃபுட் வேர் அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள மட்டும் அவங்க யார் யாரெல்லாம் அந்த ஃபுட் வேர்ன்ற கேட்டகரியில அந்த பேஜ்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஆட் டிஸ்பிளே ஆகும். பட் நம்மளுடைய ஆட்ல நம்ம நேரோ டவுன் பண்ண போறது கிடையாது. சரிங்களா, அது வந்து நம்ம டீடைல் டார்கெட்டிங் குள்ள போகல. ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் பர்பஸ். நீங்க நாளைக்கு எதனா ஆட் செட் பண்றீங்கன்னா தாராளமா போயிட்டு உங்களுக்கு தேவையான டீடைல் டார்கெட்டிங்கை நீங்க பண்ணிக்கலாம். இதுல அவனே நிறைய விஷயங்கள் காமிப்பான். சரிங்களா, இது நீங்க பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இருக்குன்னா எஜுகேஷன் ரிலேட்டடா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலயும் வந்து இப்போ நீங்க ஒரு காலேஜ்ல இருந்து ஆட் போடுறீங்க அப்படின்னா நீங்க காலேஜ் ரிலேட்டடா யார் யாருக்கு அந்த ஆட் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பினான்சியலா இப்போ இன்கம் வந்து எவ்வளவு இருக்கணும்,
இது வந்து யூஎஸ்ல எல்லாம் வந்து டார்கெட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் யூஸ் பண்றாங்க. இவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு இன்கம் பாத்தீங்கன்னா டாப் 10% இருக்கணும். டாப் 10 ஆஃப் ஜிப் கோட்ஸ், இந்த டாப் 10 ஜிப் கோட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க செக்ரிகேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பேரண்ட்ஸை மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்க ஒரு சில விஷயத்துக்குன்னா, பேரண்ட்ஸ் வந்து சரிங்களா, ஒரு சில கிண்டர் கார்டன் ஆட் எல்லாம் வந்திருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க. பட் அது வேற யாருக்கும் தெரியாது. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை குட்டி பாப்பா இருப்பான் சரிங்களா, அவங்களுடைய போட்டோ எப்பனா நீங்க Facebookல அப்டேட் பண்ணிருப்பீங்க. ஆனா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு Facebook AI மூலமா, மிஷின் லேர்னிங் மூலமா அந்த குழந்தையோட போட்டோ நீங்க அப்லோட் பண்ண அந்த ஒரு காரணத்துக்காகவே உங்களுக்கு அந்த கிண்டர் கார்டன் ஆட் அவன் டிஸ்பிளே பண்ணுவான். அதுல ஒரு டைப்பரும் இருக்கலாம், ஒரு குழந்தையோட ட்ரெஸ்ஸும் இருக்கலாம் சரிங்களா. சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ஆசையை தூண்டி வாங்க வைக்கணும், அதுதான் விஷயம் சரிங்களா. அதுக்காக வேண்டி இந்த மாதிரி டீடைல் டார்கெட்டிங் பண்ணலாம் சரிங்களா. ரிலேஷன்ஷிப், என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, மேரீட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இப்போ இன்விடேஷன் வந்து ஒருத்தர் ஆட் செட் பண்ணணும் அப்படின்னா, மேரிட் ஆனவனுக்கு இன்விடேஷன் போயிட்டு நம்ம ஆட் காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிங்கிளா இருக்கான் பாருங்க, அவங்களுக்கு அந்த இன்விடேஷன் ரிலேட்டடா நம்ம அதுவும் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு இருக்கோம் பாருங்க, அவன மாதிரி ஆளை சூஸ் பண்ணி அவனுக்கு மட்டும் ஆட் டிஸ்பிளே பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா. ஒர்க்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, ஒர்க்குக்குள்ள நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க. இப்போ நீங்க ஒரு சில கம்பெனி வந்து 2000க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க, இல்ல 2000க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, 2000 இயருக்கு முன்னாடி. அப்படின்னா அது கம்மியா பார்த்தாலும் 23 இயர்ஸ் 24 இயர்ஸோட ரன்னிங் கம்பெனியா இருந்திருக்கும். அங்க வேலை செய்யற அந்த ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு நீங்க டீடைலா டார்கெட் பண்ணா தாராளமா. கம்பெனிஸ் ஃபவுண்டட் பிஃபோர் 2000 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அது நீங்க ரன்னிங்ல இருக்குன்னா அந்த மாதிரி எல்லாம் நீங்க டார்கெட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உண்மையா சொல்றேன், இது ஒரு சீக்ரெட். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும்போது உங்களுடைய ஆடோடைய செலவு பண்ற காஸ்ட் வந்து என்னைக்குமே வீணாகாது சரிங்களா. டீடைல் டார்கெட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். இதை பேசணும்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, கம்மியா பார்த்தாலும் ஒரு 10 மணி நேரம் அதுக்காக வேண்டி நம்ம பேசலாம் சரிங்களா. நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குற Facebookோட ஹோம் பேஜ், அது ஃபீடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. Facebookலயே ஷாப்பிங் இருக்கும், அது மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ பாக்குறீங்கன்னா அது வீடியோக்கான தனியா ஒரு செக்மெண்ட் இருக்கு, அது தனியா ஒரு பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த பிளேஸ்மெண்ட்ல நம்ம ஆட் டிஸ்பிளே பண்ணணும்ன்ற அளவுக்கு கூட Facebook என்ன செஞ்சிருக்கான்னா, அவன் அந்த அளவுக்கு அவன் டீப்பா வந்து அவனுடைய டிசைன் பண்ணி வச்சிருக்கான், அவனுடைய ஸ்ட்ரக்சர் அவன் பண்ணி வச்சிருக்கான். நம்ம என்ன செய்ய போறோம்னா மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்றத செலக்ட் பண்ணுங்க. இந்த மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம Facebook அண்ட் Instagram ரெண்டு பிளாட்ஃபார்ம்லயும் நம்மளுடைய ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஆடியன்ஸ் நெட்வொர்க் வேணாம், விட்டுருங்க சரிங்களா. ஆடியன்ஸ் நெட்வொர்க்னா என்ன, Facebookோட இன்டெகிரேட் ஆயிருக்கு மற்ற கம்பெனிஸ், அங்கே உங்களுடைய ஆட் டிஸ்பிளே ஆகணும்னா ஆடியன்ஸ் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இது பண்றதுனால என்ன ஆகும், நம்மளுக்கு காசு வீணாகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன செய்யலாம், Facebook Instagram மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு Facebookலயும் நீங்க பிரத்யேகமா இப்போ நீங்க பாருங்க மார்க்கெட் பிளேஸ் போறேன். மார்க்கெட் பிளேஸ்னா இது வந்து இப்போ நான் போட போற ஆட் வந்து யாரும் வந்து ஷாப்பிங் பண்ற இடத்துல போயிட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ அதை நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்ச்ன்னு சொல்லுவாங்க. Facebookல போய் ஏதாவது சர்ச் பண்ற இடத்துல போயிட்டு நம்ம ஒரு ஆட் டிஸ்பிளே பண்ணோம்னா கண்டிப்பா அதுக்காகவும் யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. அதனால இந்த சர்ச் ரிசல்ட்ஸையும் நான் எடுத்துடுறேன். ஸோ என்னுடைய ஆட் எங்கெங்கெல்லாம் டார்கெட் பண்ண போறேன்னா சரிங்களா, இப்போதைக்கு எங்கிட்ட வீடியோ இல்லாததுனால நான் வீடியோ இன்ஸ்ட்ரீம் ஆட் ஃபார் வீடியோஸ் அது கூட அந்த ஆப்ஷனும் நான் எடுத்துறேன். இன்கேஸ் என்கிட்ட வீடியோ இருந்துச்சுன்னா நான் Facebook இன்ஸ்ட்ரீமோட வீடியோஸும் Facebook ரீல்ஸுக்கான வீடியோவும் நான் அப்டேட் பண்ணனா கண்டிப்பா அதுவும் அந்த ஒரு ஆப்ஷனையும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம் என்னுடைய பிளேஸ்மெண்ட்டோடைய ஒரு பார்ட்டா சரிங்களா. ஸோ Facebook ரீல்ஸ் கண்டிப்பா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். பட் என்னன்னா இது வந்து ப்ராப்பரா மேட்ச் ஆகாது. நம்ம போடக்கூடிய இமேஜ் வந்து நான் இமேஜ் ஆட் தான் போட போறேன், அது வந்து மேட்ச் ஆகாது. ஸோ என்ன செய்யலன்னா வீடியோ இருந்தா கண்டிப்பா நம்ம வீடியோ வந்து செட் பண்ணலாம். இல்லைன்னா இமேஜுக்கான ப்ராப்பரான சைஸ் 9:16 அப்படின்ற மாதிரி அந்த சைஸோடைய இமேஜை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணோம்னா நம்மளுடைய ஆட் வந்து யாருக்கு நம்ம டார்கெட் பண்ணோம் அவங்களுக்கு ப்ராப்பரா தெரியும் சரிங்களா. பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அதனால நீங்க டீப்பா நீங்க ஒரு பிளேஸ்மெண்ட் எது செட் ஆகும், எந்த இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிளேஸ்மெண்ட்டை செலக்ட் பண்ணும், எந்த இண்டஸ்ட்ரிக்கு Facebook'ை செலக்ட் பண்ணும், Instagram'ையும் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் டிசைட் பண்ணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, B2B B2C அது ஒரு பெரிய கடல். அதுக்குள்ள போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. யூடியூப் வீடியோஸ் பாருங்க, விக்கிபீடியால போய் படிங்க, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஸ்டெப் 2 நாம முடிச்சாச்சு. அதே மாதிரி நாம 500 ரூபாய் 500 rupees நம்ம போட்டுருந்தோம் சரிங்களா. ஸோ 500 rupees போட்டதுனால நம்மளுடைய ரீச் எத்தனை பேருக்கு ரீச் ஆகும்னா, நம்ம செலக்ட் பண்ண 4 லொகேஷன் 4 டார்கெட் லொகேஷன்ல அங்க இருக்கிற டோட்டல் எத்தனை ஆயிரம் பேருக்கு, அதாவது 21,000 to 61,000 பீப்புளுக்கு வந்து நம்மளுடைய ஆட் டிஸ்பிளே ஆகும்ன்றது சொல்லி இருக்காங்க Facebook. அதே மாதிரி நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லீட்ஸ் கிடைக்கும், 12 பேர்ல இருந்து 36 பேர் வந்து உங்களுடைய இன்ஸ்டன்ட் ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்க, உங்களுக்கு என்கொயரிஸ் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க போயிட்டு ஒரு 1000 மாத்திட்டீங்கன்னா சரிங்களா,
1000 மாத்தும் போது உங்களுடைய ஆடுடைய ரீச் பாத்தீங்கன்னா 42,000 to 121K 1,21,000 பேர் வரைக்கும் அவன் காமிப்பான்றத சொல்றான். ஒரு நாளைக்கு 70 லீடு மேக்ஸிமம் என்னால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு Facebook உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம என்ன செய்ய போறோம், we are going to just target only 500 rupees. சரிங்களா, 500 rupees வச்சு டார்கெட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரிங்களா, மூணாவது ஸ்டெப்பும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாவே ஆடோடைய கிரியேட்டிவ் வந்து செட் பண்றது. கிரியேட்டிவ்னா என்னன்னா இமேஜ், கண்டென்ட், அதெல்லாம் கிரியேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதனால இதுக்கான செட்டிங்ஸ் சரிங்களா. இது நீங்க டைட்டில் எப்படி வேணா வச்சுக்கலாம். நான் உங்களுடைய புரிதலுக்காக வேண்டி ஐ ஜஸ்ட் மென்ஷன் வாட் எவர் யூ அண்டர்ஸ்டாண்ட், எது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேம் வச்சிருக்கேன். பார்ட்னர்ஷிப் ஆடா இருந்துச்சா நீங்க ஆக்ட்ரஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம். ஆக்ட்ரஸ் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் ஆடுன்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த கம்பெனிக்காக வேண்டி நான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டுக்காகவோ சரிங்களா, ஒரு பிசினஸ்க்காகவோ யாராவது ஒரு ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க ஆக்டரா இருக்கலாம், பிரபலமா இருக்கலாம், இன்ஃபுளுசரா இருக்கலாம், அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்லேயே, நமக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வேணும், ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வேணும். அது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி லிங்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் சரிங்களா. அது நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பேஜும் இந்த அக்கௌண்ட் மூலமா தான் உங்க ஆட் ரன் ஆகும் சரிங்களா. இது நீங்க ஐடென்டிட்டி இது கண்டிப்பா செலக்ட் பண்ணி ஆகும். இதுல போய் நீங்க வேற எதுனா பேஜ் இருந்தாலும் தாராளமா மாத்திக்கலாம். எங்க கிட்ட இருக்கிற இந்த அக்கௌண்ட்ல ஒரே ஒரு கேரி லைன்ஸோட ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட ப்ரொஃபைலும் நான் லிங்க் பண்ணிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆட் செட்டப் பண்ணணும். இந்த ஆட் செட்டப் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2 இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். அந்த இமேஜ் எப்படி பண்ணணும்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கேன்வான்னு சொல்லிட்டு ஒரு டூல் சொன்னோம், அதுல போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா. ஸோ கேன்வா நீங்க லாகின் பண்ணீங்கன்னா கேன்வாவோட உங்களுடைய லாகின் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேனல் இப்படி தான் இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஆடுக்காக வேண்டி எனக்கு நேரம் பத்தாதுன்றதுனால ஆல்ரெடி நான் வந்து ஆடை நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் சரிங்களா, டிசைன் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ கேரி லைன்ஸ் மூலமா நம்ம ஒரு H1B விசானா என்னன்னா உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன், ஜெர்னி டு சக்சஸ். லைக் இங்க இருந்து ஒரு மினிமம் 4 years 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் அதை அப்ளை பண்ண முடியும். அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க, குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க இங்க இருந்து யூஎஸ்க்கு போவாங்க. ஸோ இங்க 2 இமேஜ் இருக்கு. நீங்க என்ன செய்யலாம், இந்த 2 இமேஜையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2வது இமேஜும் இருக்கு சரிங்களா. 2 இமேஜ் நம்ம வந்து கரோசல் ஆட் மாதிரி செட் பண்ண போறோம். அதனால தான் 2 இமேஜை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ ஷேர் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய இமேஜஸை நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்யறேன்னா 2 இமேஜையும் தனித்தனியா டவுன்லோட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததான் இன்னொரு இமேஜையும் டவுன்லோட் நான் ஷேர்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஷேர்னு சொல்லி கொடுக்கும்போது டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதுல போங்க. இதுல போனீங்கன்னா எல்லா 2 இமேஜ்ல ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டவுன்லோடிங் பேஜ் 2. பேஜ் 2ல இருக்கிற டிசைனை டவுன்லோட் பண்ணி கொடுப்பா. எனக்கு PNG ஃபார்மேட்ல வேணும். இதுல என்ன ஃபார்மேட் வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. பெய்ட் ஆப்ஷன் இருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களால ஈஸியா பண்ண முடியும். இது வந்து ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில விஷயம் மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். இதுல நீங்க எந்த ஃபார்மேட் PDF நான் பண்ணிக்கலாம், வீடியோ டிசைன் பண்ணிக்கலாம், வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு டூல் செமையா இருக்கும். காலேஜ்ல படிக்கிறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்பவே பிரமாதமான ஒரு டூல். கண்டிப்பா கத்துக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதை விட பெஸ்டா கண்டிப்பா நமக்கு டிசைனர் மட்டும் தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற கிரியேட்டிவிட்டி, அவங்க கிட்ட இருக்கிற இன்னோவேட்டிவிட்டி அதெல்லாம் வந்து நமக்கு இதுல நாம நினைக்கிற மாதிரி செய்ய முடியாது சரிங்களா. ஒரு எக்ஸ்பர்ட் கண்டிப்பா எக்ஸ்பர்ட்டுக்கான அவங்களுடைய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். இதுல நம்ம ஒரு பிகினரா என்ன செய்ய முடியுமோ அது மட்டும் தான் செய்ய முடியும் சரிங்களா.